சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். எப்பப்பெல்லாம் திமுக சிக்கலில் மாட்டிக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு புது பிரச்சனையே கையில் இருக்கும். தட் மீன்ஸ் நேரேட்டிவ் செட்டிங், அதை மாற்றி அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும். திருப்பரங்குன்றம் இப்போ தீப்பத்தி எரியுது. என்ன காரணம்? சென்னை வெள்ளம் நமக்கு மறந்து போச்சு. மறந்து போகணுங்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்தில் தீ வைக்கப்பட்டது. டிசம்பர் 2, 3 அதுக்கு முன்னால் ஒரு வார காலம் சென்னை வெள்ளத்தில் மிதந்தது. 4000 கோடி எங்கே போச்சு, ஏதாச்சு, எல்லா மக்களும் பேச ஆரம்பித்தாங்க. சாதாரண ரோட்டில் நடக்கிற மக்களும் 4000 கோடியில் ஒரு மிகப்பெரிய நீச்சல் குளம் கட்டியிருக்காங்க. அதில் நீஞ்சறதுக்கு எங்களுக்கு நீச்சல் பயிற்சி கொடுக்க கொஞ்சம் பணத்தை அலாக்கேட் பண்ணுங்கள்னு நெட்டிசன்லாம் போட்டாங்க. அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியல. கரெக்டாக திருப்பரங்குன்றம் கிடச்சிச்சு. திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே இந்து அமைப்பினர்கள் அங்கே மலையில் இருக்கிற தூணில் போய் தீபம் ஏற்றணும்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தாங்க. ஹைகோர்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு. ஏற்றுறதுக்கு வந்தாங்க. ஏற்றுறதுக்கு வந்தது திடீர்னு பார்த்தா போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, மறிக்கிறாங்க. மறிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, மேல்முறையீடு நாங்கள் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் போகக்கூடாதுன்னாங்க. போலீஸை கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. இவங்க மறுபடியும் திருப்பி போய் அடுத்த நாளைக்கு காலையில் மறுபடியும் உத்தரவு வாங்கி மறுபடியும் வந்தாங்க. இப்போ பழைய வழக்கு ஒன்று இருக்குது, அதை பிரகாரம் நாங்கள் நடப்போம். உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ மேல்முறையீடு செஞ்சுருக்கோம். இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு 2000 பேர் நின்னாங்க. அவங்கள விளக்கேற்றினா விளக்கு ஏற்றிருப்பாங்க. என்ன காரணம் திமுக இதுக்கு சொல்லிச்சு? என்ன காரணம்? மத நல்லிணக்கம். தமிழ்நாட்டு மக்களே, திருப்பரங்குன்றம் கோயில் மேலே இருக்கக்கூடிய அவங்க சொல்கிற அந்த மசூதி தர்கா கோவில் மேலே இருக்குங்க. இதுக்கு மேலே என்ன மத நல்லிணக்கம் வேணும்? சமய புராணங்களில் பாடப்பட்ட அவ்வளவு 5000 10,000 ஆண்டுகள் பழமையான அந்த கோயில் மேலே இப்போ 1900 வந்த ஒரு மசூதியை தூக்கி வச்சுக்கிட்டு அதை அனுமதிச்சிருக்கமே, அதுக்கு மேலே என்ன மத நல்லிணக்கம் வேணும்? 15 மீட்டர் தள்ளி ஒரு கல் இருக்குது, அந்த கல் தூணு மேலே விளக்கேற்றணும்னு சொல்கிறோம், அது கூடாதுங்கிறீங்க. அது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானதா? கோவில் மேலே இருக்கக்கூடிய மசூதியை நாங்கள் அனுமதித்து பாதுகாத்து இருக்கணும், அது மத நல்லிணக்கமா? புரிய மாட்டேங்குதே. அப்போ திமுகனுடைய மத நல்லிணக்கம் என்ன? இந்த கோயிலில் ஏற்றக்கூடியது அவங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா 2000 பேரோட போயிருக்கும். ஆனால் மத நல்லிணக்கம் என்கின்ற பெயரில் இப்போ திமுக 2 காரணத்துக்காக இது செய்யுது. ஒரு காரணம், சென்னை வெள்ளத்தை எல்லாரும் மறக்கணும். இன்னொரு காரணம், இப்போ வரக்கூடிய தேர்தலில் மைனாரிட்டி ஓட்டை அப்படியே கபலீகரம் பண்ணணும். ஏன்னா இடையில இவருக்கு புதுசாக சில கட்சிகள் அதை வாங்கிட்டு போகிறதாக பேச்சு அடிப்படுது. அதனால் அதை ஒரேடியாக லம்பாக வாங்கணும். ஆனால் திமுக நமக்கு செய்த மிகப்பெரிய நன்மை தெரியுமா? மைனாரிட்டி ஓட்டை வாங்கிட்டு அப்படியே மெஜாரிட்டி ஓட்டை முழுசாக பிஜேபி கொடுக்கறதுக்கான நன்மை. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால், அந்த திருப்பரங்குன்றத்துடைய தீபம் ஏற்றுதலை அனுமதி இருந்தால் அதோடு முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இப்போது திமுகவின் அராஜகத்தன்மைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. சரி, நீங்கள் மத நல்லிணக்கம்னு சொல்கிறீங்களா? இந்த முஜிபுல்லா நத்வின்னு ஒரு சமாஜ்வாடி பார்ட்டி எம்பி இப்போ 1ஆம் தேதி அன்னைக்கு பார்லிமெண்ட் ஆரம்பித்த உடனே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் ஜிஹாத் செய்வோம். எதுக்கு? வக்ஃபோர்டு நிலத்தை நீங்கள் சட்டத்தை போட்டிங்கன்னா, ஜிஹாத்னு என்ன அர்த்தம்? இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற போர், கொல்வது, வெட்டுவது, அரசாங்கத்தை, நாட்டை அப்படியே அழித்து தரைமட்டம். எம்பி பேசுகிறாரு. அவர் யார்? டெல்லி இமாமா இருந்து மந்திரியா, இது எம்பி ஆனவர், சமாஜ்வாடி பார்ட்டி. மத நல்லிணக்கத்துக்கு எதிராக பேசினார். ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? கண்டனம் தெரிவிச்சிங்களா? திமுக நண்பர்களே, ரேவந்த் ரெட்டி உங்கள் இண்டி கூட்டணியில் இருக்காரு தெலுங்கானாவில். அவர் சொன்னார், 10,000 20,000 சாமி இருக்கு, எந்த சாமி எடுத்துக்கன்னு சொல்லி இந்து கடவுள்களை பழித்து தீர்த்தார். மத நல்லிணக்கம்னு எல்லா மதத்துக்கும் ஒன்றா இருக்கணும்ல. அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? அல்ல. ஆனால் அவங்க உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்தியாவின் அயோத்தியாக மாற்ற முயற்சிக்கிறது பிஜேபி. நீங்கள் தான் மதத்துக்கு எதிராக போகிறீங்க. ஒரு கோர்ட்டினுடைய, உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு அவதூறு பேசி அநியாயமாக அவர் மீது காழ்ப்புணர்வோடு தரங்கட்ட 3ஆம் தர பேச்சுக்களை மதுரை எம்பி பேசுகிறாரு. உங்கள் விசிகேனுடைய இவர் சொல்கிறாரு,
இம்பீச் பண்ணணுங்கிறார். எதனால? இந்த தீர்ப்பு சட்ட பிரகாரம் அரசமைப்பு சட்டத்தின் 25-26வது பிரிவின்களில் தரப்பட்ட அந்த தீர்ப்புக்கு இம்பீச் பண்ணுங்கிறார். நீங்க மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவான ஆட்களா? வேறு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு அப்படி பேசுறீங்க. எனவே முழுக்க முழுக்க மத நல்லிணத்துக்கு எதிராகிறவர்கள் திமுக காரங்க. சரி, இப்ப நீங்க அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றீங்க? 2014ஆம் ஆண்டு தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் கொண்டு போய் அங்க உச்சி பிள்ளையார் கோயில வைக்கிறோம். 2014 தீர்ப்பு ஏன் சொல்றீங்க? 1923ஆம் ஆண்டு தீர்ப்பு, 1996ஆம் ஆண்டு தீர்ப்பு ரெண்டுமே அந்த தூணு அந்த கோயிலுக்கு சொந்தம், அந்த மலைக்கு சொந்தம் சொல்லுது. அந்த தீர்ப்புக்கு மாற்றாக 2014 தீர்ப்பு வந்தது உண்மை. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த தூணு கோயிலுக்கு சொந்தமானது, அந்த தூணு அந்த மலைக்கு சொந்தமானது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமய ஒற்றுமை கருதி அங்க ஏத்த வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப சமய ஒற்றுமை கருதி அங்க ஏத்த வேண்டாங்கிறதுக்கு, சமய ஒற்றுமைனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு பெரிய மலையில இருக்கக்கூடிய இந்த சாமி உங்களுக்கு இடம் கொடுத்து உட்காத்தி வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து 15 மீட்டர் தொலைவில் தான் இந்த தூண் இருக்கு. நாங்க மத நல்லிணக்கத்திற்கு ஆதரவானவர்கள் ஏத்துக்கிங்கயா. யாரு? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மலை மேல நீங்க ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு எங்களுடைய தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அது மத நல்லிணக்கமா? அத்தனை பெரிய மலையை உங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுங்கயான்னு கையை நீந்தி ஏந்தி கோர்ட்டா ஏறிக்கிட்டு இருக்குமே, யார் இதுல நியாயமானவர்கள்? அப்ப திமுக என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா ஏத்திங்கப்பா சொல்லியிருந்தா நீங்க மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவானவர்கள். ஆகவே 2014 தீர்ப்பு காரணங்க அமைச்சு ரகுபதி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்ப மேல அப்பீல் வேற பண்ணிட்டாங்க. எங்க 2 ஜட்ஜு சொன்ன பெஞ்சில் மறுபடியும் வேலை தீமை ஏத்தலான்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? 2 பெஞ்சு கொடுத்த 2014 பிரகாரம் நாங்க நடக்கிறீங்கன்னு சொல்றோம். ரகுபதி எப்படி சொல்றாருல? எதனால சொல்றாரு? 1923 தீர்ப்பு, 1996 தீர்ப்பு, அந்த 2 தீர்ப்பும் ஏத்தலாம். அதுக்கு மாற்றா 2014 இருக்கு, அதுதான் சரி, ஏத்தணும். நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப லேட்டஸ்ட் தீர்ப்பு என்ன? லேட்டஸ்ட் தீர்ப்பு 2025 அந்த தீர்ப்பு பிரகாரம் நீங்க நடக்கணும். ஆகவே இது ஏமாற்று வேலை. இந்து மதத்தினுடைய சாபக்கேடு பாருங்க. இந்தியால இந்துவாக இருக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க. கோயில் நிர்வாகம் கோயிலுக்கு எதிராக சூட்டு போடுறாங்க. HRNC கோயிலுக்கு எதிராக சூட்டு போடுறான், கோயிலுக்கு எதிராக சாட்சி சொல்றான், கோயிலுக்கு எதிராக பெட்டிஷன் கொடுக்குறான். எந்த நாட்டிலேயாவது நடக்குமா? இது எந்த நாட்டிலையும் நடக்காது. ஆக கோயில் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை குப்பையிலே போடுவது திமுக வழக்கம். ஜட்ஜு சொல்றாரு, முன்னாலே கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க போலீஸ. ஜட்ஜு சொல்றாரு, மறுபடியும் BSF அனுப்பிச்சு உள்ள போகணும்னு சொல்றாரு, போலீஸ் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. ஆக கோர்ட்டு நீங்கள் அவமதிக்கப்படுகின்ற இடமாக வைத்திருக்கிறீர்கள். இதுக்கு பல விஷயங்களை சொல்லலாம். செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லுது, மந்திரி பதவியிலிருந்து அவரை விடுவீங்கள். செய்யலையே, பண்ண மாட்டீங்கள்ட்டீங்களே. அதே மாதிரி துரைமுருகன் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் உயர் நீதிமன்றம் சொல்லுது, வழக்கை மீண்டும் எடுத்து நடத்து. கேவியேட்டு போட்டு முடியாதுன்னு சொல்றீங்க. டாஸ்மாக்ல ED உள்ள நுழைஞ்சு இந்த 1000 கோடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது, எதிர்த்து வழக்கு போடுகிறீர்கள். ஊழலுக்கு ஆதரவாக நீங்கள் உங்களுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுகிறீர்கள். இப்போது மதத்தினுடைய இந்து மதத்தினுடைய நீங்கள் மதசார்பற்றவர்கள் என்பது உண்மை. என்ன மதசார்பற்றவர்கள்? இந்து மதசார்பற்றவர்கள். உண்மையிலேயே மத நல்லிணக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட போய் சாத்தான் வேதம் ஓதுமா, அது மாதிரி தான் உங்கள்கிட்ட போய் பேசலாம். அதனால இப்போதைக்கு திருப்பரங்குன்றத்திலே நீங்கள் தீ வைத்ததற்கு காரணம் சென்னையிலே சாலைகளிலே வெள்ளம் பெருக்கெடுத்ததை மறைப்பதற்காக, மைனாரிட்டி ஓட்டுக்களை என்மாஸாக வாங்குவதற்காக. ஏற்கனவே பல முறை நீங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை ஃப்ளவுட் பண்ணியிருக்கீர்கள், நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீர்கள். எதிராக மறுபடியும் மேல் வழக்கு அரசாங்கத்தின் செலவில், எங்களுடைய வரிப்பணத்தின் செலவில் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்ததிலே இறைவனாக பார்த்து, அந்த வேல்முருகனாக பார்த்து, அந்த திருப்பரங்குன்றம் முருகனாக பார்த்து
எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயத்தை செஞ்சுருக்கான். இந்து எப்போதுமே சாமி கும்பிடுவான், கோயிலுக்கு போவான், பச்சை துண்டை போட்டு முருகனுக்கு போவான், காவி துண்டை போட்டு ஐயப்ப மலைக்கு போவான். ஆனால் ஓட்டு போடுறப்ப மட்டும் அவன் இந்துவாக வாக்களித்ததே இல்லை. இருந்திருந்தால் நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்துவாக வாக்களி என்று நீங்கள் இப்போது அவர்களை ஒன்று சேர்த்தீர்கள். ஆகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.